நீங்க உங்க லைஃப்ல என்ன வேணுமோ அதை அடையறதுக்கான டெக்னிக்க நெவல் கடாட் அப்படின்ற ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அந்த டாபிக்கை பத்தி பார்க்கலாமா? இப்ப நெவல் கடாட் அப்படின்றவர் யாருன்னா, he was a mystics and as well as he was a teacher. சோ அவரு ஒரு தியரி ப்ரொபோஸ் பண்றாரு. அவர் என்ன ப்ரொபோஸ் பண்றாருன்னா, உங்க இமேஜினேஷன் அப்படின்றது கடவுளுடைய இமேஜினேஷன். அப்ப நீங்க எந்த அளவுக்கு ஒரு இமேஜினேஷனை ரொம்ப ரியலா நீங்க எமோஷன்ஸோட திங்க் பண்றீங்களோ அந்த இமேஜினேஷன் உங்க வாழ்க்கையில நடந்தே தீரும் அப்படின்றதுதான் அவருடைய தியரி. இதை இப்ப லேட்டஸ்டா இருக்கக்கூடிய குவாண்டம் பிசிக்ஸ்ல சூப்பர் பொசிஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த கான்செப்ட் மூலமா நம்ம அவர் சொன்ன தியரியை நம்ம ரிலேட் பண்ணி பார்க்க முடியுது. சூப்பர் பொசிஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு பாக்ஸ் வச்சிருக்கேன். அந்த பாக்ஸ் க்ளோஸ்ட் பாக்ஸ், வெளியில இருந்து பார்த்தா எதுவும் தெரியாது. அதுக்குள்ள ஒரு பூனையை நான் வைக்கிறேன். அந்த பூனைக்கு சாப்பாடு வைக்கிறேன். அந்த சாப்பாடுல கொஞ்சம் நான் விஷத்தை கலந்துடுறேன். அந்த பாக்ஸை மூடி வச்சாச்சு. இப்ப பாக்ஸை மூடி வச்சாச்சு, வெளியில எதுவும் தெரியாது எனக்கு. இப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா என்ன நடந்திருக்கும்? ஆப்வியஸா நம்ம மைண்ட் யோசிக்கிறவங்க என்ன, பூனை அந்த சாப்பாடை சாப்பிட்டிருப்போம், இறந்திருக்கும். இதைதான் நம்ம சொல்றோம். பட் ஆனால் அங்க ரெண்டு விதமான அவுட்கம் வரும். ஒண்ணு, அந்த பூனை அந்த சாப்பாடை சாப்பிட்டு இறந்திருக்கலாம், இல்ல அந்த பூனை சாப்பாடை சாப்பிடாம உயிரோடு இருந்திருக்கலாம். சோ தேர் ஆர் டூ அவுட்கம்ஸ். அப்ப சூப்பர் பொசிஷன் அப்படின்னா ஒரு ஈவெண்ட்டுக்கு பல அவுட்கம்ஸ் இருக்கிறது தான் நம்ம சூப்பர் பொசிஷன் அப்படின்னு சொல்றோம். அப்போ நம்ம பாக்ஸை ஓபன் பண்ணி பார்க்கும் பொழுது நம்ம மனநிலை என்ன, நம்ம என்ன நினைக்கிறோம், அந்த பூனை செத்து போச்சு அப்படின்னு ஆணித்தனமா நம்பி அந்த பாக்ஸை ஓபன் பண்ணோம்னா அந்த பூனை செத்து போயிருக்கும். இல்ல அந்த பூனை உயிரோடு இருக்கும், அதை சாப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம மைண்ட்ல திங்க் பண்ணிக்கிட்டே இருந்து ரொம்ப ஆழமா இமேஜினேஷனோட ஃபீலிங்ஸோட சேர்த்து பண்ணி ஓபன் பண்ணி பார்த்தா அந்த பூனை சாகாம இருக்கும். அப்படின்னா ஒரு ஈவெண்ட்டுக்கு பல அவுட்கம்ஸ் இருக்கு. அந்த அவுட்கம்ஸ்ல உங்களுக்கு என்ன அவுட்கம் வேணுங்கிறத நீங்க உங்க இமேஜினேஷனோட அந்த அவுட்கம் ஏற்கனவே நீங்க கண்ணில் பார்த்துட்டீங்க அப்படின்ற ஒரு ஃபீலோட உங்க 5 சென்சஸ நீங்க நம்ப வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த காட்சி உங்க லைஃப்ல ஏதோ ஒரு லைஃப் டைம்ல நடந்தே தீரும் அப்படிங்கறதா நெவில் கடாட் சொல்றது. சூப்பர் பொசிஷன் குவாண்டம் பிசிக்ஸ்ல இது சொல்லுது. which means manifestation அப்படின்றது இட்ஸ் ஜஸ்ட் ஒரு தியரி பேஸ்டோ இல்ல ஒரு ஃபேக்கோ இல்ல ஒரு ஸ்கேமோ எல்லாம் கிடையாது. மேனிஃபெஸ்டேஷனை கரெக்டா நம்ம பண்ணோம்னா அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பா வந்தே ஆகும். அதுக்குதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் நெவில் கடாட். சோ நெவில் கடாட் சொன்னதையும் நம்ம குவாண்டம் பிசிக்ஸ்ல நம்ம அதை ப்ரூவ் பண்ணி நம்ம காட்டுறோம். இவ்வளவுதான் விஷயம். இதைத்தான் ஏன்ஷியன்ட் டைம்லயே நம்ம யோகிகள் சித்தர்கள் எல்லாருமே இந்த மேனிஃபெஸ்டேஷன் முறையை தான் பார்த்தாங்க. உங்களுக்கே தெரியும், டக்குன்னு பழைய கால சினிமா எல்லாம் பார்த்திருக்கீங்க இல்லையா? ஒரு தவ பண்ணிட்டு இருப்பாரு, டக்குன்னு முடிப்பாரு, முடிச்சு டக்குன்னு கேட்கும் போது உடனே வரும். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன காரணம்? பிகாஸ் they surely knows that when they do this one the outcome will be exactly what you determine. This is what it means. So ஒரு மேனிஃபெஸ்டேஷன் நீங்க பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய இமேஜினேஷன் யூஸ் பண்ணி அந்த இமேஜினேஷன் எந்த அளவுக்கு இருக்கணும், நீங்க ரியாலிட்டியில ஒரு விஷயத்தை பார்த்து அதை எப்படி நம்புறீங்களோ அந்த அளவுக்கு அந்த இமேஜினேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா எமோஷன் ஃபீல்டா அது நடந்துருச்சுன்ற ஒரு காட்சியை உங்க மனக்கண்ணில பார்த்துட்டீங்கன்னாவே that will give the result. This is what Neville Goddard said, and this is what the latest quantum physics also says in the concept of superposition. So manifestation, it's not a imagination மட்டுமே கிடையாது, it's reality. உங்க டைம் லைன்ல எப்போ எந்த விஷயம் நடக்கணும் அப்படின்றத உங்களால உறுதிப்படுத்த முடியும் த்ரூ மேனிஃபெஸ்டேஷன். இந்த மேனிஃபெஸ்டேஷன் சம்பந்தப்பட்டு ஒரு ஈக்குவேஷனோட நம்ம மேனிஃபெஸ்டேஷன் எப்படி சால்வ் பண்றாங்கறத நெக்ஸ்ட் வீடியோல நான் சொல்ல போறேன். So wait for that. Till then, this is Quantum Yogi, a series which gives you the connect between spirituality and science.